வணக்கம். முனைவர் பு. எழிலரசி, துணை முதல்வர் மற்றும் உதவி பேராசிரியர், சென்ட் ஜோசப் மகளிர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி, தன்னாட்சி, ஒசூர். இப்போ நம்ம பார்க்க போகிற பாடம் உளவியலை பற்றி. தொடக்க காலத்தில் உளவியலும் தத்துவத்துடன் தொடர்புடையதாகவே கருதப்பட்டது. சைக்காலஜி என்பதன் மூலச்சொல் சைக்கோலஸ் என்பதாகும். சைக்கி என்றால் ஆன்மா என்றும், லோக்கஸ் என்றால் அறிவியல் என்றும் பொருள் கொண்டு ஆன்மாவின் அறிவியல் என்றே விளக்குவர். இலக்கியமும் உளப்பகுப்பாய்வும். இலக்கியத்தையும் உளவியலையும் திறனாய்வு அடிப்படையில்தான் ஒன்றுடன் ஒன்று தொடர்புபடுத்தி பார்க்க முடியும். இலக்கியமும் உளப்பகுப்பாய்வும் அணுகுமுறையில் கருத்துக்களை வெளிப்படுத்தும் முறையில் தம்முள் ஒன்றுடன் ஒன்று தொடர்பு படுகின்றன என்பதை காண முடிகிறது. சங்கப் புலவர்களின் உளவியல் அணுகுமுறை. உளவியலாளர்கள் மனித மனத்தின் தேவைகள் குறித்தும் அவை நிறைவேறாத போது மனவேதனையில் ஏற்படும் மனித நடத்தைகள் குறித்தும் விளக்குகின்றனர். உளவியல் நிபுணர்கள் நனவு, நனவிலி, கூட்டு நனவிலி இவற்றை வெளியிட உள பகுப்பாய்வின் மும்மூர்த்திகளான ஃப்ராய்ட், அட்லர், யூங் ஆகியோரை குறிப்பிடுவர். வாழ்க்கையில் வெற்றி கண்ட மனிதரையும் தோல்வி கண்ட மனிதரையும் இவர்கள் ஆராய்ந்து அவற்றிற்கான காரணத்தையும் வெளிப்படுத்தினர். ஆனால் இவர்களை விட நம் தமிழ் புலவர்கள் இக்கருத்துக்களை 2000 ஆண்டுகளுக்கு முன்பே உணர்த்தியுள்ளனர் என்றால் அது மிகையாகாது. தலைவியின் உளவியல். தலைவி தலைவனோடு உடன் சென்று இல்லறம் நடத்தி மீண்டும் அன்னையின் இல்லத்துக்கு வந்தாள். அப்பொழுது தோழி, உன்னுடைய ஊரில் நல்ல குடிநீர் கிடையாதே, நீ எவ்வாறு அங்கு கிடைக்கும் நீரை பருகுவாய் என்று தலைவியிடம் கேட்டவுடன், தலைவி அங்கு கிடைக்கும் மானின் எச்சில் கலந்த நீர் தேனை விடவும் பாலை விடவும் அதிகம் இனித்ததாக கூறியதற்கு காரணம், தலைவி தலைவனை விரும்பி ஏற்றுக்கொண்டு மனதளவில் பக்குவப்பட்டு விட்டாள் என்பதை அன்னாய் வாழி வேண்டன்னை நம் படப்பை தேன்மயங்கு பாலினும் இனிய அவர் நாட்டு கூவல் கீழ் மானுண்டு எஞ்சிய கழுலி நீரே என்ற கூற்றால் தலைவியின் உளவியல் தன்மையை ஐங்குறுநூற்றின் வழி சங்கப் புலவர்கள் தெற்றென புலப்படுத்துகின்றனர். பண்புசார் நடத்தை உளவியல். ஒருவரின் செயல் அவரது தனிப்பட்ட பண்பு நலனை வெளிப்படுத்துவது உண்டு. தொண்டைமான் இளந்திரையனிடம் பரிசில் பெற்று திரும்பும் பெரும்பாணன் ஒருவன் வழியில் வறுமையில் உச்சத்தில் இருக்கும் மற்றொரு பாணனை கண்டு மனம் நெகிழ்ந்து ஆற்றுப்படுத்துவதை, கேள் அவன் நிலையே கெடுக நின் அவலம், சென்மோ இரவல சிறக்க நின் உள்ளம் என்னும் பெரும்பானாற்றுப்படை வரிகள் உணர்த்துகின்றன. இங்கு ஒரு கலைஞன் மற்றொரு கலைஞனுக்கு துணை செய்கின்றான் என்பதை புறம் தள்ளி பிரிதொருவனுக்கு உதவுகின்றான், பிறர் துயர் கண்டு இறங்கும் உள்ளமும் எல்லோரும் எல்லாமும் பெற வேண்டும் என்ற உணர்வும் இப்பாணனின் உயரிய பண்பாக விளங்கியதை அறிய முடிகிறது. நம்பிக்கை சார்ந்த நடத்தை உளவியல். புரவலரை தேடி பாணன் மேற்கொள்ளும் பயணம் நம்பிக்கை சார்ந்த நடத்தையாகிறது. யாழிசை கலைஞனாகிய தன்னையும் தன் சுற்றத்தையும் யாரேனும் ஒரு வள்ளல் உறுதியாக தாங்குவார் என்ற நம்பிக்கையே பாணனை காடு, மலை என எத்தடங்களையும் எதிர்கொண்டு மேற்செல்ல தூண்டுகிறது. இதனை தண்டா ஈகை நின் பெரும் பெயர் ஏத்தி வந்தேன் பெரும வாழிய நெடிது என இடனுடை பேர்யாழ் முறையுளி கழிப்பி கடன் அறி மரபின் தொழுவு பழிச்சி எனும் பாணன் கூற்று மெய்ப்பிக்கிறது. உன்னை நம்பி வந்த என்னை ஏமாற்றி விடாதே என்ற இரங்கல் துணியும் இங்கு எதிரொலிக்க காணலாம். புறநானூற்றில் உளவியல். ஒன்றை கண்டதும் அல்லது கேட்டதும் உள்ளத்தில் எழும் உணர்ச்சியும் அதனை தொடரும் செயலும் அகத்தூண்டலாகிறது. போர் என்பது இவர் உள்ளத்தில் ஊறிய ஒன்றாக அதுவே நினைவாக நின்றவளை எரிகோல் அஞ்சா அரவின் அன்ன சிறுவன மல்லரும் உளரே அதா அன்று பொதுவியல் தூங்கும் விசியுறு தன்னுமை வழிபொரு தென்கண் கேட்பின் அது போர் என்னும் என் ஐயும் உளனே எனும் அடிகள் காட்டுகின்றன. பொது மன்றத்தின் மீது கட்டப்பட்டுள்ள தன்னுமை மரத்தின் மீது காற்றுப்பட எழும் ஒளி கேட்டாலே போராக கருதி புறப்படத் துடிக்கும் வீரம் கொண்டவராக இருந்தார்கள். இவ்வாறு
பல்வேறு செய்யுள்களை சங்கப் புலவர்கள் உளவியல் கூற்றோடு பதிவு செய்துள்ளனர் என்றால் அது மிகையாகாது. நன்றி.